தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது, தமிழ்நாட்டில் என்னதான் ஆச்சு, தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு, தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு சம்பவமா திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி ஒன்றும் இல்லைன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சாலும் அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, மாற்றி மாற்றி பிரச்சனையாக வந்துட்டு இருந்தா இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வாழ தான் முடியும்? வாழணுமா சாகணுமா? அதாவது தூத்துக்குடி சம்பவம், இன்னும் மதுராந்தகம் சம்பவம், கோயம்புத்தூர் சம்பவம், அப்படி மேலே சம்பவமாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் போதைக்கு அடிமையாகிறது. இந்த தமிழகத்தில் இதுக்கு போதையை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் இந்த கஞ்சா குடி இதெல்லாம் என்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்க மத்தியில் சரி குடிக்கிறீங்க, குடிச்சு நாசமாக போயிட்டு போங்க, அது தேவையில்லை. சரி, அது ஒருத்தர் குடிக்கிறாங்க, தனிப்பட்ட விஷயம், என்ன நாசமாக போயிட்டு போட்டு அது நமக்கு தேவை கிடையாது. இந்த ஒரு பச்சை பிள்ளைய, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? எல்லா வீட்லேயும் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அது எவ்வளோ ஒரு மன வலி, அது ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவம்னா இதுதான். இந்த சம்பவத்தை பண்ணது இன்ன வரைக்கும் ஆயிடுச்சு, முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. ஆனால் இன்ன வரைக்கும் கைது பண்ணலை, இன்ன வரைக்கும் ஒரு பிரச்சனை ஆக்ஷன் எடுக்கலை. எல்லாம் கேட்டால் வெயிட் பண்ணுங்க, பண்றோங்கிறாங்க. என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது? விரட்டி போலீஸ் வராங்க, என்ன பண்றாங்க? விரட்டி ஹெல்மெட் போடாதவங்களையும், இந்த கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வரவங்களை பிடிச்சி லைசன்ஸ் இல்ல, ஹெல்மெட் இல்லை, அதுக்கு ஃபைன் போடு, இதுக்கு ஃபைன் போடு, வண்டி ஏற்றிட்டு போனா வண்டிக்கு லோடுக்கு ஃபைனு, இப்படி இந்த இதுலேயே போறீங்களே தவிர மக்களுக்கு என்னைக்கு தான் நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? மக்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு தான் முக்கியம். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசாங்கம் என்னத்துக்கு இருக்கணும்? அப்படியே ஆட்சியை கழிச்சிட்டு போங்க, எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்சியை வேற யார் கையிலையும் கொடுத்துட்டு போங்க. இருந்து எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கொண்டு வரணும்னா முடிவு நீங்க தான் கொண்டு வரணும். முடிவே கிடையாது, இல்லாம போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உள்ள திணிச்சு அதை கஷ்டப்படுத்தி மக்கள் அவ்வளோதையும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அரசாங்கம் எதுக்கு தான் இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு? எதுக்கு என்னத்துக்குன்னே தெரியல. ஆட்சியை கலைச்சிருங்கிற உங்க ஆட்சியே தேவை கிடையாது. வேற யாராவது வந்துட்டு போட்டு மாத்தி, நீங்க ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே, டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, மாத்தி ஆட்சி வந்து என்னத்துக்கு தான் செஞ்சீங்க? மக்களுக்கு செஞ்சீங்க எல்லாம் ஊழல் 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 மட்டும்தான் உங்க வேலையா இருக்கு. மக்களுக்கு ஒரு இதை பண்ணோம், பிரச்சனைகளை சமாளிச்சோம், இந்த இவ்வளவு கற்பழிப்பு, இந்த பிரச்சனைக்கு உங்களால ஒரு முற்றுப்புள்ளி உங்களால வைக்க முடியுதா? நீங்களா என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? இதே இது கல்ஃப் கண்ட்ரில பெண்கள் மேல கை வச்சாலே தலை துண்டு வெட்டப்படும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை நீங்க இங்க கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வர மாட்டீங்க, கொண்டு வரப்போறதும் கிடையாது. என்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல. மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து இப்போ உள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. அது உங்க கையில தான் இருக்கு. மக்கள் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த போராட்டம் நீடிக்காத அளவுக்கு அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். முடியல, என்னால ஜீர்ணிக்க முடியல, ஆதங்கமா இருக்கு. இன்னும் பேசிடுவேன், பேச முடியாத சிச்சுவேஷன். என்ன பண்றது? இதுக்கு ஒரு இனிமே எல்லார் வீட்லயும் பிள்ளைகள் இருக்கு, எல்லா வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்கு, எல்லா வீட்லயும் அப்பா அம்மா, எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கு. அம்மா ஒரு தாய் வயிற்றுல இருந்து எல்லாரும் பிறந்து வந்திருக்கு. அப்ப அந்த தாய் வயிற்றுல இருந்து அந்த ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தவன் இந்த மாதிரி எவனும் இந்த ஒரு தப்பு பண்ண மாட்டான். இது அதாவது ஒரு நல்ல தாய்க்கு தப்புக்கு பிறந்திருந்தாலும் கண்டிப்பா அதை பண்ண மாட்டான். மது போதைக்கு அடிமையாக்கி அவன் மக்களை நாசமாக்கி வச்சிருக்கு இந்த அரசாங்கம். என்ன பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அப்போ